வணக்கம் நண்பர்களே. நாம் இன்று மகா கந்த சஷ்டி விரதம் எப்படி இருப்பது என்று பார்க்கலாம். விரதம் 6 நாட்களா இல்லை 7 நாட்களா? மிளகு விரதம் என்றால் என்ன? விரதத்தின் போது ஒரு வேளை உணவு உண்ணலாமா இல்லை 2 வேளைகள் உணவு உண்ணலாமா? மாதவிடாய் காலங்களில் விரதம் இருக்கலாமா? கர்ப்பிணி பெண்கள் விரதம் இருக்கலாமா? கலசம் எப்படி வைப்பது? பிரசாதம் என்ன படைக்கலாம்? என்ன பாடல்களை பாடுவது? நோய்வாய்ப்பட்டவர்கள் விரதம் எப்படி இருப்பது? விரதத்தின் போது பகலில் உறங்கலாமா? தண்ணீர் குடிக்கலாமா? குழந்தை வரம் வேண்டி எப்படி விரதம் இருப்பது? பாய் தலையணையில் உறங்கலாமா? கர்ப்பிணி பெண்கள் விரதம் இருக்கலாமா என விரிவாக பார்க்கலாம் வாங்க. முதலில் கந்த சஷ்டி ஏன் கொண்டாடுகிறோம் என்ற புராண கதையை பார்க்கலாம். அரக்கர்களின் தாய், அவள் பெயர் சூரசை. அவளுக்கும் காசியப முனிவருக்கும் சூரவத்மன், சிங்கமுகன், தாரகாசுரன் என்ற 3 மகன்களும் அஜமுகி ஒரு மகளும் இருந்தார். இவர்கள் சிவனிடத்தில் தவம் செய்து சிவக்குழந்தையால் மரணம் நேர வேண்டும் என வரம் பெற்றனர். வரம் பெற்ற இவர்கள் அகங்காரத்தால் தேவர்களையும் மனிதர்களையும் முனிவர்களையும் துன்புறுத்தி வந்தனர். இவர்களின் தொல்லை தாங்க முடியாமல் தேவர்கள் சிவபெருமானிடத்தில் முறையிட சிவபெருமான் தன் நெற்றிக்கண்ணிலிருந்து முருகனை உருவாக்கினார். அசுரர்களை அழிக்க முருகக் கடவுள் போர்க்களம் புக தாய் தன் அம்சமாக வேலாயுதம் தந்து போருக்கு அனுப்பினார். முருகக் கடவுளுக்கும் அசுரர்களுக்கும் 6 நாட்கள் போர் நடந்தது. 6ஆம் நாள் இறுதியில் சூரனை வதம் செய்தார் முருகப்பெருமான். போர் நடந்த 6 நாட்களும் தேவர்களும் மனிதர்களும் விரதம் இருந்தார்களாம். அன்று முதல் இன்று வரை கந்த சஷ்டி விரதம் கடைபிடிக்கப்படுகிறது. 7ஆம் நாள் தேவர்களின் தலைவன் இந்திரனின் மகளான தேவயானையை முருகனுக்கு திருமணம் செய்தார்களாம். அதை தொற்றுத்தான் இன்று வரை ஆலயங்களில் தெய்வ திருமணம் நடக்கிறது. சுருக்கமாக கதையை பார்த்தோம். இப்போது விரதம் எப்படி அனுஷ்டிப்பது என்று பார்க்கலாம். ஹலோ மக்களே, நீங்களும் முருக பக்தர் என்றால் கந்தனுக்கு அரோகரா என்று கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க. இப்ப வாங்க டாபிக் குள்ள போகலாம். சஷ்டியில் விரதம் இருந்தால் அகப்பையில் வரும் என்பது பழமொழி. இந்த பழமொழிக்கு ஏற்ப சஷ்டி விரதம் இருந்தால் கருப்பையில் குழந்தை உண்டாகும், புத்திர பாக்கியம் கிடைக்கும் என்பது நம்பிக்கை. உண்மையாகவே எத்தனையோ பேருக்கு குழந்தை பாக்கியம் கிடைத்துள்ளது. எனக்கும் சஷ்டி விரதம் மூலம் குழந்தை பிறந்தது. நாங்கள் எங்கள் குடும்பத்தில் 3 தலைமுறைகளாக சஷ்டி விரதம் இருக்கிறோம். என்னுடைய தந்தையும் கூட சஷ்டி விரதம் இருந்துதான் பிறந்தார் என்று என்னுடைய பாட்டி கூறுவார். நான் என்னுடைய 8 வயதிலிருந்து சஷ்டி விரதம் இருக்கிறேன். எனக்கு தெரிந்த விரத முறையை உங்களுக்கு கூறுகிறேன். விரதத்தின் விதிமுறைகள். யாரெல்லாம் சஷ்டி விரதம் இருக்கலாம் அப்படின்னா எல்லாருமே சஷ்டி விரதம் இருக்கலாம். யாரெல்லாம் இருக்கக்கூடாது அப்படின்னு பார்த்தோன்னா கர்ப்பிணி பெண்களும் பாலூட்டும் தாய்மார்களும் விரதம் இருக்கக்கூடாது. அவர்கள் விரதம் இருந்தாலும் பலன் கிடையாது. அவங்க குழந்தைகளை தான் முக்கியமா பார்க்கணும். குழந்தையும் தெய்வமும் ஒன்று, அதனால குழந்தைக்கு தான் முக்கியத்துவம் கொடுக்கணும். அடுத்ததா முதியவர்கள், உடல்நலம் சரியில்லாதவர்கள் விரதம் இல்லாமல் சிறிய எளிமையான உணவை எடுத்துக்கிட்டு இறைவனை வழிபடலாம். குழந்தை வரம் வேண்டுபவர்கள் அவங்க 2 பேரும், கணவனும் மனைவியும் 2 பேரும் சேர்ந்து விரதத்தை எடுப்பது மிகவும் சிறப்பு. இல்லை என்றால் மனைவி கூட விரதம் எடுத்துக்கொள்ளலாம். விரதம் மொத்தம் 7 நாட்கள். கந்த சஷ்டி விரதம் 7 நாட்களும் இருக்கலாம். முடியாதவர்கள் கடைசி 2 நாட்களும் இருக்கலாம். உணவு எடுத்துக்கொள்வது பார்த்தீங்கன்னா மத்தியானம் ஒரு வேளை மட்டும் உணவு எடுத்துக்கொள்ளணும். இல்லை என்னால் முடியாது, நான் சுகர் பேஷண்ட், இல்லை வயசாயிடுச்சு எனக்கு அப்படின்னா மத்தியானமும் இரவும் 2 வேளையும் உணவு எடுத்துக்கலாம். ஒரு வேளை மட்டும் விரதம் இருக்கலாம். 5 நாட்கள் இதே மாதிரி ஒரு வேளையோ இல்லை 2 வேளையோ விரதம் எடுத்துக்கிட்டோம். இதோட 6ஆவது நாளுக்கு வரும். இதுதான் 2 நாள் விரதம் சொல்லுவாங்க. 7 நாள் விரதத்தோடு இது சேர்ந்து இருக்கிறது. இல்லை 7 நாள் என்னால் இருக்க முடியல அப்படின்னா 2 நாட்கள் இருக்கிறவங்க இந்த விரதம் தான். இந்த 6ஆவது நாள் எந்த உணவுமே எடுத்துக்க கூடாது. அனித சூர சம்ஹாரம் நடக்கும். அந்த 6ஆவது நாள் எந்த உணவுமே எடுத்துக்க கூடாது. பால், பழம் அதெல்லாம் சாப்பிடலாம். ஆக மொத்தம் 7 நாட்களும் அந்தந்த வேளை உணவை தவிர்த்து ஸ்நாக்ஸ் அதெல்லாம் எதுவுமே எடுத்துக்க கூடாது. தண்ணீர் தாராளமாக குடிக்கலாம். விரதம் இருக்கும்போது இன்னுமே அதிகமாக தண்ணீர் குடிக்கணும். 6 நாள் முழு விரதம். 7ஆவது நாள் காலையில் முருகனுக்கும் வள்ளி தேவயானைக்கும் திருமணம் நடக்கும். கல்யாணம் முடிச்சுட்டு நம்மளோட விரதத்தை சாப்பிட்டு முடிச்சுக்கலாம். 7 நாட்களும் சுத்தமாகவும் ஆச்சாரமாகவும் இருக்க வேண்டும்.
பாய், தலையணை, மெத்தை இதெல்லாம் படுக்கவே கூடாது. சுத்தமாக துவைத்த பெட்ஷீட் போட்டு நம்ம படுத்துக்கணும். தீய வார்த்தைகள் பேசுவதோ, பொய் சொல்வதோ, சண்டை போடுவதோ என எந்த தீய செயலும் ஈடுபடக்கூடாது. எப்பொழுதும் இறைவன் நாமத்தையே ஜெபித்து கொண்டிருக்கணும். அடுத்தது கலசம் எப்படி வைக்கிறதுன்னு பார்க்கலாம். கலசம் வைத்தால் மிகவும் சுத்தமாக இருக்க வேண்டும். வீட்டில் உள்ள அனைவரும் இதை கடைபிடிக்க வேண்டும். எல்லோரும் சுத்தமாக இருப்பாங்க அப்படின்னா கலசம் வைங்க, இல்லைன்னா கலசம் வைக்கிறத தவிர்த்துக்கலாம். கலசம் வைத்துதான் விரதம் இருக்க வேண்டும் என்பது இல்லை. நாம் மனதை ஒருநிலைப்படுத்தி இறைவனை வணங்கினாலே போதும், இறைவன் அருள் கட்டாயம் கிடைக்கும். கலசம் வைப்பவர்கள் 7 நாள் விரதம் என்றால் 7 நாட்கள், 2 நாள் விரதம் என்றால் 2 நாட்கள் வைக்கலாம். முதல் நாள் காலையில் பூஜை அறையை சுத்தம் செய்து புஷ்பங்களால் இறைவனின் படங்களை அலங்கரித்து தீபம் ஏற்ற வேண்டும். பிறகு மஞ்சளில் பிள்ளையார் பிடித்து அருக்கம்புல் வைத்து அஞ்சல் பிள்ளையாருக்கு பொட்டு வச்சு வெற்றிலை பாக்கு வைத்து தூப தீப ஆரத்தி காட்ட வேண்டும். பிறகு சுத்தமாக கழுவிய பித்தளை அல்லது செம்பு ஒரு சொம்பு எடுத்துக்கோங்க. அந்த சொம்பில் தண்ணீரை ஊற்றி நிரப்பி பட்டை, கிராம்பு, ஏலக்காய், பச்சை கற்பூரம், மஞ்சள், சந்தனம், ஜவ்வாது, 6 காயின்ஸு ரூபா காசுங்க, ஒரு எலுமிச்சம்பழம். திரும்ப சொல்கிறேன், எல்லோரும் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. தண்ணி ஊற்றி பட்டை, கிராம்பு, ஏலக்காய், பச்சை கற்பூரம், மஞ்சள், சந்தனம், ஜவ்வாது, 6 காசுகள், ஒரு எலுமிச்சம்பழம் இதெல்லாத்தையுமே போட்டு மாவிலை வைத்து மட்டை தேங்காய்க்கு பொட்டு வச்சிடுங்க. கலசத்துக்கு பூ வச்சு திரும்பவும் தூப தீப ஆராதனை காட்டி பூஜை பண்ணிடணும். அடுத்தது நம்மால் முடிஞ்ச ஒரு சிறிய ஏதோ ஒரு பிரசாதம், விரதம் இருக்கிறதுனால அதனால் உப்பில்லாத ஒரு சின்ன பிரசாதத்தை செஞ்சு வச்சு, இல்லை பாலோ பழமோ ஏதோ ஒன்று வச்சு வணங்கி அதை நம்ம சாப்பிட்டுடணும். இதோட மத்தியானம் சாப்பிட்றவங்க மத்தியானம் சாப்பிட்டு 2 வேளை விரதம் இருக்கலாம். இல்லை இரவும் சாப்பிட்ற அப்படின்னா காலையில் மட்டும் விரதம் இருக்கலாம். இதே 5 நாட்களுக்கு கடைபிடிக்க வேண்டும். 6ஆம் நாள் சூரசம்ஹாரம் அன்று முழு வேளையும் உணவு உண்ணாமல் இருக்க வேண்டும். அன்று காலை கோவிலுக்கு சென்று 108 சுற்றுகள் சுற்றி 108 முறை ஓம் சரவணபவா என மந்திரம் சொல்லி வணங்க வேண்டும். அனைவரும் அன்று மாலை சூரசம்ஹார நிகழ்ச்சியை கோவிலிலோ அல்லது டிவியிலோ கண்ட பிறகு பூஜை அறையில் இறைவனுக்கு பால், பழம் அதோடு 6 மிளகை வைத்து பூஜை செய்ய வேண்டும். பூஜை செய்யும்போது கந்த சஷ்டி கவசம், கந்த குரு கவசம், வேல்மாறல் உங்களுக்கு எதெல்லாம் தெரியுமோ, இல்லை எதுவுமே தெரியலனாலும் 108 முறை ஓம் சரவணபவா மந்திரத்தை சொன்னால் போதும். இதெல்லாம் வச்சு பூஜை பண்ணிவிட்டு வாழைப்பழத்தை நல்லா மசிச்சு இந்த 6 மிளகு அதுக்குள்ளே வச்சு பல்லில் படாமல் முழுங்கிடணும். இதோட 6 நாள் விரதம் முடியுது. நைட்டு போய் தூங்கலாம், இரவு தூங்கலாம், கண் விழிக்க தேவையில்லை. விடியற் காலையில் சீக்கிரமாக எழுந்து இறைவனுக்கு திருமணம் அன்னைக்கு, அதனால் இறைவனுக்கு விருந்துணவு சமைச்சு பூஜை பண்ணி படையல் போட்டு முருகன், வள்ளி தேவசேனை திருமண சாப்பாடு சாப்பிட்டு விரதத்தை முடிச்சுக்கலாம். 7 நாட்களும் விரதத்தின் போது பகலில் உறங்கக்கூடாது. தினமும் 108 முறை ஓம் சரவணபவா மந்திரத்தை சொல்லணும். 7 நாட்களும், அதாவது இறைவனுக்கு கல்யாணம் நடக்கிற அந்த 7ஆவது நாளும் 6 நாட்கள் என்னென்ன கடைபிடிச்சிங்களோ, தீயதை பேசக்கூடாது, பகலில் தூங்கக்கூடாது, இந்த மாதிரி எல்லாமே. 7ஆவது நாளும் பகலில் தூங்கக்கூடாது, 7ஆவது நாள் நைட்டு தான் தூங்கணும். அதை ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. 7ஆவது நாள் தூங்கிட்டிங்கன்னா விரதம் தடைப்பட்டு போயிடும். இந்த 108 முறை ஓம் சரவணபவா மந்திரத்தை சொல்கிறதுக்கு ஜபமாலை இருந்தால் பயன்படுத்திக்கலாம். ஜபமாலை இல்லாதவங்க நான் ஒரு முறையை கடைப்பிடிக்கிற அதை கடைப்பிடிங்க. ஏதோ ஒரு தானியம், வேர்க்கடலையோ, மூக்கடலையோ, பட்டாணியோ ஏதோ ஒரு தானியத்தை ஒரு கப்பில் எடுத்துக்கோங்க. 108 எண்ணிக்கையில் எடுத்துக்கோங்க. இன்னொரு கப்பு பக்கத்தில் வச்சுக்கோங்க. ஓம் சரவணபவா, ஓம் சரவணபவா, ஓம் சரவணபவான்னு ஒன்று எடுத்து இன்னொரு கப்பில் போடுங்க. இதையே 7 நாட்களும் பயன்படுத்துங்க. அதாவது 6 நாட்களும் பயன்படுத்துங்க. 7ஆவது நாள் பூஜையின் போது இந்த தானியத்தை வேக வைத்து இறைவனுக்கு படைச்சு அதை நீங்க சாப்பிடலாம். அது ரொம்ப சக்தி வாய்ந்தது. அது இந்த 6 நாட்களும் நீங்க சொன்ன மந்திரத்தை அது உள்வாங்கி கொண்டிருக்கும். இல்லை என்றால் தினமும் அர்ச்சனை செய்ய முடியும் அப்படின்னா 108 மலர்களால் இறைவனை அர்ச்சிக்கலாம். இதெல்லாம் செய்யுங்க. அனுதினமும் கந்த சஷ்டி கவசம் படிப்பது சிறப்பு. கந்த சஷ்டியை படிக்கும் போது சிந்தை கலங்கக்கூடாது.
ஒரு மனதோட இறைவனை வணங்க வேண்டும். கந்த சஷ்டியோட பொருளறிந்து வணங்க வேண்டும். எந்த ஒரு வேலை செஞ்சாலும் பொருள் அறிஞ்சு செய்யணும் இல்லையா? கந்த சஷ்டி விரதம் இருக்கும், என்னென்ன முறையில இருக்கணும், எப்படி இருக்கணும்னு தெரிஞ்சுக்கிறீங்க இல்லையா? அதே போல கந்த சஷ்டி கவசம் என்ன குறிக்கிறது, அதனுடைய பொருள் என்ன, எதற்காக பாடுகிறோம் என்பதை முழுமையாக தெரிந்து கொண்டு பாட வேண்டும். அதனால கந்த சஷ்டி கவசத்தோட பொருள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு விரும்புறீங்கன்னா டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் கொடுக்குறேன். கந்த சஷ்டி கவசத்திற்கான வீடியோ நானே போட்டிருக்கேன். அதை போய் பார்த்து பயன்பெறுங்க. இந்த தகவல் உங்களுக்கு பயனுள்ளதா இருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. ஏதாவது உங்களுக்கு டவுட் இருந்தா கமெண்ட் செக்ஷன்ல கேளுங்க. அடுத்து என்ன வீடியோ போடலாம் அப்படி இதுவே உங்களோட சஜஷன்ல தான் நான் போட்டேன். கந்த சஷ்டி விரத வீடியோவா இல்ல இந்திரஜித் வீடியோவான்னு கேட்டேன். நீங்க 80% மேலானவங்க கந்த சஷ்டி விரதத்தை பத்தி கேட்டதுனால நான் இந்த வீடியோ போட்டிருக்கேன். எல்லாரும் சப்போர்ட் பண்ணுங்க. ஏதாவது டவுட் இருந்தா கமெண்ட் செக்ஷன்ல கேளுங்க. அடுத்து என்ன வீடியோ போடணுன்றதையும் நீங்களே சொல்லுங்க, கமெண்ட்ல சொல்லுங்க. எல்லாரும் ஓட் பண்ணுங்க போஸ்ட்ல இருக்கிறத. நன்றி.